Hello parents, this is Bharati Ponnusamy. I am an educator, school counselor and a parenting coach. Parents ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் குழந்தையோட பிரெயினை டோட்டலாக ஷேட்டர் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணி அவங்களோட கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணிடுது. அது என்ன ஒரு சென்டென்ஸ்? உன்னால் எந்த விஷயத்தையுமே சரியாக செய்ய முடியாதா அப்படின்ற இந்த சென்டென்ஸ் தான். பேரண்ட்ஸ் ஏதோ ஒரு விஷயம் சொல்லும்போது குழந்தைங்கள ஹர்ட் பண்ணோன்ற மைண்ட் செட்டில் இதை சொல்கிறதில்ல. எப்போ அவங்க இப்படியான ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போ அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காங்களோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக, ரொம்ப டயர்டாக, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு பர்ஃபெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ, ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் உன்னால் எதுவுமே சரியாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்க அவங்களோட கான்ஃபிடென்ஸை டோட்டலாக இழந்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைங்க கொஞ்சம் தண்ணியை கீழே கொட்டிட்டாலோ, ஒரு நாளைக்கு ஒரு ஹோம்ஒர்க்கை மறந்துட்டாலோ, இல்லை சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை செய்யும்போது பேரண்ட்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட் அபவுட் த சைல்டு? இப்போ சைல்டு பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்கலாம். ஸோ குழந்தைங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ரிப்பீட்டடாக கேட்கும்போது ஸோ அவங்களுக்கு இது மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேபிளாக அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுது. ஓ, நான் எது செஞ்சாலும் தப்பாக தான் செய்வேன், என்னால் எதுவுமே சரியாக செய்ய முடியாது, நான் ஏன் ட்ரை பண்ணணும், இனி எந்த புது விஷயமும் நான் ட்ரை பண்ணவே மாட்டேன். ஸோ இப்படின்னு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மோட்டிவேஷன், கரேஜ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே டோட்டலாக ஷேட்டர் ஆகிடுது. குழந்தைங்க ரிப்பீட்டடாக வருஷக்கணக்காக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஸோ அவங்களோட மைண்டில் அவங்கள பற்றியான ஒரு செல்ஃப் இமேஜ் ரொம்ப மோசமாக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அவங்க எப்போவுமே யாரையாவது டிபெண்ட்டாகவே இருப்பாங்க. எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் செய்கிறதுக்கும் அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. எந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸோ ஒரு கரேஜோ இல்லாமல் போயிடும். ஸோ எந்த விஷயம் நீங்கள் சொன்னால் குழந்தையோட மிஸ்டேக்ஸை நம்ம கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சொல்கிறீங்களோ அதுவே அவங்கள ரொம்ப வஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண வைக்குது. இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்? இதுக்கு என்ன மாதிரியான வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்? உன்னால் இப்படி தான் செய்ய முடியுமா, உன்னால் எதுவும் ஒழுங்காகவே செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குற இடத்துல இது சரியாக வரல, கிவ் ஒன் மோர் ட்ரை, இன்னொரு முறை ட்ரை பண்ணுன்னு சொல்லலாம். ஏன் இப்படி இருக்க அப்படின்னு குழந்தைகிட்ட கோச்சிக்கிறதுக்கு பதிலாக இது இந்த மாதிரி ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். அப்படி செய்யும்போது குழந்தைங்க ஓகே, ஸோ மிஸ்டேக்ஸ் பண்ணால் நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், மிஸ்டேக்ஸ் பண்ணுறது அது நார்மலான விஷயம், நம்மளால் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவங்களோட கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் இன்னும் பூஸ்ட் ஆகும். குழந்தைங்க அவங்களோட செல்ஃப் இமேஜை பேரண்ட்ஸ் சொல்கிற வார்த்தைகளிலிருந்து தான் அவங்க பில்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் பாசிட்டிவான விஷயம் பேசும்போது அவங்களோட செல்ஃப் இமேஜ் பாசிட்டிவாக இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி உன்னால் எதுவுமே செய்ய முடியாதா, ஒழுங்காக செய்ய முடியாதான்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்கள பற்றியே ஒரு பேட் இமேஜ் கிரியேட் பண்ண வச்சிடும். ஸோ ஒர்க் ஆன் த பிஹேவியர், நாட் த சைல்ட். ஃபார் மோர் சச் பேரண்டிங் டிப்ஸ், ஃபாலோ அவர் சேனல். தேங்க்யூ.